ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்கோ ட்ரஃபிள் கேக் செய்கிறதும் அதோட டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி ஸ்டவ்வில் தான் உங்களுக்கு கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம எப்போயுமே கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேனை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம பட்டர் பேப்பர் கட் பண்ணிக்கணும். நான் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் பட்டர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக நம்ம க்ரீஸ் பண்ணக்கூடாது. நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் வீடியோவை பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 2, ஓவனில் செஞ்சாலும் சரி ஸ்டவ்வில் செஞ்சாலும் சரி நம்ம 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, எக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் ஃப்ரிட்ஜில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4, நம்ம எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட்ஸு ஃப்ளார், கோகோ பவுடர் எல்லாமே நல்லா சலிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 5, நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கேக் ரொம்பவே நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 6, முடிஞ்ச அளவுக்கு ஐசிங் சுகர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 7, நம்ம கேக் நல்லா பேக் ஆகி நம்மளுக்கு கிடச்சதும் அது சூடோடு இருக்கும்போதே நம்ம வேறு பேனுக்கு சேஞ்ச் பண்ணாதீங்க, ஆறுனதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 8, நம்ம சாக்கோ ட்ரஃபிள் கேக்லாம் செய்யும்போது விப்பிங் க்ரீம் ஆர் ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் லைட்டாக சூடானோடனே எடுத்துருங்க. அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம டார்க் காம்பவுண்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் நல்ல ஃப்ரெஷ்ஷான எக்காக ஒரு 5 எக் எடுத்திருக்கேன். 5 எக் எடுத்து நல்லா நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எக்குன்னு. இந்த கேக்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 700 கிராம் டோட்டல் வெயிட் வரும். இது நான் மொத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா அது நம்மளுக்கு மெமரிபுளாக இருக்கணும்னா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, 1 கப் மைதாவில் ஒரு கால்வாசி எடுத்து வச்சுருங்க. அந்த கால்வாசி கோகோ பவுடர் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 TSP பேக்கிங் பவுடர், 1/2 TSP பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட், 5 eggs, 5 ml வெனிலா எசன்ஸ், 1 கப் ஐசிங் சுகர். ஐசிங் சுகர் நம்ம எக்கில் 3 பார்ட்டாக நம்ம ஆட் பண்ணி பீட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேக் சாஃப்டாக வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம், கேக் ரொம்ப ஹார்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு நினப்போம். அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் கேக். அப்புறம் 1/4 கப்பில் ரீஃபண்ட் ஆயில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். வேறு எந்த ஒரு ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வாசனை வர ஆயிலெலாம் கட்டாயம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கிறேன். இப்போது எக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எக் பீட் பண்ணி எடுத்தோம்ல, இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன், அதை பாருங்கள். இது எல்லாமே சலிச்சிட்டு நல்லா ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். நம்ம எக்கோட பேட்டரில் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஒரு கரண்டி ஒரு கரண்டி ஸ்பேச்சுலாவில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். வேகமாக சர்க்கிளாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. அது நம்மளுக்கு கேக் ஹார்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். அதனால் நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கேக் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பேட்டரில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இந்த மிக்சிங் வீடியோ நான் எடுக்கலை, ஏன்னா நான் ஒரே ஆளே எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் என்னால் எடுக்க முடியல. ஃபைனலாக இந்த மாதிரி தான் லேயராக வரும்.
இது பேர் தான் ரிப்பன் கண்டென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச் ட்ரே தான் இது. 6 இன்ச் கேக் ட்ரே தான் இது. அப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலேயே வந்துட்டு கேக் ட்ரேயை போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். எத்தனை நிமிஷம் வேக விட்டேன்னா 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் அதுக்குள்ளே எனக்கு வெந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்க தேவையில்ல. கண்டிப்பாக வந்துட்டு 30 நிமிட்ஸில் கரெக்டாக வெந்துடும். நான் வந்துட்டு இப்போ கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு ஒரு 100 கிராம் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு 250 கிராம் டார்க் காம்பவுண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டோம்னா 2 ஸ்பூன் தண்ணி, அதுதான் வந்துட்டு சர்க்கரை சுகர் சிரப்புக்கு கரெக்டான ஒரு அளவு. நான் வந்துட்டு அந்த கேக்கை வந்துட்டு 4 லேயராக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் எப்பயுமே வந்துட்டு நம்ம எந்த கேக் செஞ்சாலும் வெப்பிங் க்ரீம் வந்தால் வெப்பிங் க்ரீமில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு கேக் வந்துட்டு ஸ்டிப்பாக இருக்கும், கீழே எதுவும் விழுவாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கு தான் அதை அப்ளை பண்ணுறது. சுகர் சிரப் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சுகர் சிரப் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு கனாஷை வந்துட்டு நல்லா ஊற்றி அதுக்கு மேலே ஒரு லேயராக நம்ம வைக்க போகிறோம். வேறு வந்துட்டு இது வேறு மாதிரி கேக்னால் நம்ம வந்துட்டு உள்ளே என்னென்ன நட்ஸு இந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணலாம். வெப்பிங் க்ரீம்லாம் நம்ம போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த சாக்கோ சிப்ஸு அப்புறம் இந்த கண்டென்ஸ்ட் மில்க்கு இந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணோம்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற கேக்கு. நான் வந்துட்டு சிம்பிளாக இன்றைக்கி வந்துட்டு கனாஷ் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் எப்படி நான் அந்த லேயர் வைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கேக்கை 1 மந்த்து கிளாஸுக்கு போயிட்டு நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு செய்ய தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு கேக்லாம் அந்தளவுக்கு செய்ய தெரியாது. இப்போ தான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக தான் எனக்கு கேக் செய்ய தெரியும். அதனால் நான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் உங்களுக்கு வீடியோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவில் எதனாச்சும் ஒரு டவுட்டோ எதனாச்சும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் கனாஷ், அதுக்கு மேலே கேக்கு, அதுக்கு மேலே சுகர் சிரப்பு, அதுக்கு மேலே கனாஷ். அது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிட்டு கேக்கோட பீஸ் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். எந்தெந்த பீஸ் வந்துட்டு நான் எந்தெந்த இடத்துல வைக்கிறேன்னு பாருங்கள். அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெடிப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்துட்டு கனாஷ் ஊற்றுற பக்கம் வைக்காதீங்க, உள்பக்கம் பார்த்த மாதிரி வைங்க. அந்த மாதிரி வச்சோம்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈவனாக தெரியும். இன்றைக்கி நான் பண்ணுற கேக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் ஒரு டால் கேக் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சிம்பிளாக ஒரு கேக் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். நான் பார்க்கவே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இந்த கேக்கு. சாப்பிடவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இந்த கேக் வந்துட்டு யாருக்கு நான் கொடுத்தேன்னா எங்கள் சிஸ்டரோட பாப்பாவுக்கு தான் பிறந்த நாள். அவளுக்கு தான் நான் இந்த கேக்கை வந்துட்டு நான் கிஃப்ட் பண்ணேன். நம்ம கனாஷ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கேக்கில் அப்ளை பண்ணுற வரைக்கும் நம்ம வெளியே வச்சுருந்தா போதும். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேற்பட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கும் கனாஷு, அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் வந்துட்டு ஃபைனலாக நம்ம முடிக்கும் போது அது தேவைப்படும். அதனால் வந்துட்டு நல்லா செட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நம்ம கனாஷ் ஊற்றி எதனாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸு சைட்லலாம் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த கனாஷ் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக தெரியும். அதை நம்ம ஃபில் பண்ணும்போது நல்லா அழகாக நம்ம கேக் வந்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத மாதிரி இருக்கும். நான் காமிச்சிருப்பேன், நீங்களே பார்த்துருவீங்க, ஈவனே இல்லாத மாதிரி இருக்கும். ஃபைனலில் பார்த்தா ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கனாஷை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஈவன் பண்ணி விட்டோம்னா நம்ம கேக் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு கரெக்டான ஒரு சைஸில் நம்மளுக்கு கேக் வரும். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து
செட் பண்ணி வச்சுட்டு இருந்த கேக்கு தான் அதுக்கப்புறம் நான் டெக்கரேஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா செட் ஆகிடும் கேக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டூத் பிக் வச்சு சும்மா ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு அழகாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் வந்து பார்க்கவே நல்லா கிராண்டாக தெரியுது. அதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்து அதுக்கு மேலே சும்மா ஒரு ஸ்டோனாக எடுத்து சும்மா வச்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு ஐடியாவில் வச்சேன், ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நம்ம போர்டில் எதனாச்சும் க்ரீமு கனாஷி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை அரை மணி நேரம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா நம்ம டிஷ்யூவில் வந்து தொடச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.